எதிர்வரும் ஜோஹர் மாநில தேர்தலில் டிஏபி கட்சியுடன் இணைந்து செயல்படவோ அல்லது ஒரே மேடையில் அமரவோ போவதில்லை என ஜோஹர் பாரிசான் நேஷனல் தலைவர் ஆன் ஆபீஸ் காசி கூறிய கருத்துக்கு டிஏபி பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது பேஸ்புக் பதிவில் ஆன் ஆபீஸை சாடிய போக்குவரத்து அமைச்சர் ஜோஹர் மந்திரி பிசாரின் இந்த நிலைப்பாடு ஆணவமிக்கது என்றும் தற்போதைய அரசியல் யதார்த்தத்திற்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். புத்ராஜயாவில் ஒவ்வொரு வாரமும் நடக்கும் ஒற்றுமை அரசாங்க அமைச்சரவை கூட்டங்களில் அம்னோ தலைவரான டத்தோஸ்ரீ ஹமட் ஜாயிட் ஹமிடி தமக்கு அருகில் தான் அமர்கிறார் என்பதை ஆன் ஆபீஸிற்கு ஆந்தனி லாக் நினைவூட்டினார். முன்னதாக ஜோஹர் பாரிசான் நேஷனல் தேர்தல் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தும் விழாவில் பேசிய ஆன் ஆபீஸ் டிஏபி கட்சியுடன் கூட்டுச் சேருவதை விட தாம் எந்த பதவியும் இல்லாமல் இருப்பதே மேல் என பேசியிருந்தார். ஜோஹர் அரசியல் சூழல் வேறுபட்டது என்றும் மாநிலத்தின் நிலைத்தன்மைக்காகவே அனைத்து 56 தொகுதிகளிலும் பாரிசான் நேஷனல் தனித்து போட்டியிட விரும்புவதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். வெளிப்படையான இந்த மோதல் 16வது ஜோஹர் மாநில தேர்தலுக்கு பின் மத்திய மடானி ஒற்றுமை அரசாங்கத்தில் பிளவுக்கு வித்திடுமா எனும் கேள்வியை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குனர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 10,000 ரிங்கேட், இரண்டாம் பரிசு 6,000 ரிங்கேட், மூன்றாம் பரிசு 4,000 ரிங்கேட், ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ் திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள். ஜோஹர் மாநில தேர்தல் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்புவதை நிறுத்திவிட்டு பாரிசான் நேஷனல் வேட்பாளர்களின் வெற்றிக்காக களத்தில் கடுமையாக உழைக்குமாறு மஇகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அழைப்பு விடுத்துள்ளார். இஸ்காண்டார் புத்ரி எடியூசிட்டி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பாரிசான் நேஷனல் தேர்தல் இயந்திர தொடக்க விழாவில் பேசிய அவர், ஜோஹர் சட்டமன்றத்தை கலைப்பது என்ற முடிவு மாநில மற்றும் மத்திய பாரிசான் நேஷனல் தலைமைகளுக்கு இடையே ஒருமனதாக எடுக்கப்பட்ட ஒரு சரியான நடவடிக்கை என்றார். முடிவு எடுக்கப்பட்டு விட்டதால் இனி அது குறித்து விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்றும், நேரம் குறைவாகவே இருப்பதால் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதே தற்போதைய முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாரிசான் நேஷனல் தலைவர் டத்தோஸ்ரீ ஹமட் ஜாயிட் ஹமிடி, மாசிசா தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் விகா சியோங் மற்றும் ஜோஹர் பாரிசான் நேஷனல் தலைவரும் மந்திரி பிசாருமான டத்தோ ஆன் ஆபீஸ் காசி ஆகியோரின் முன்னிலையில் விக்னேஸ்வரன் அவ்வாறு பேசினார். ஜூன் 1 ஜோஹர் சட்டமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைவில் தேர்தல் நடக்க உள்ளது. 56 தொகுதிகளிலும் பாரிசான் நேஷனல் தனித்து களமிறங்கும் நிலையில் அவற்றில் 4 இடங்களில் மஇகா போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்தோனேசியாவிலிருந்து தாதியர்களை கொண்டு வரும் அரசாங்கத்தின் உத்தேச திட்டம் ஒரு தற்காலிக பிளாஸ்டர் போன்ற தீர்வை தவிர உள்ளூர் தாதியர்களின் முறையான பிரச்சனைகளை புறக்கணிப்பதற்கான குறுக்கு வழியாக இருக்கக்கூடாது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலவை உறுப்பினர் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அதனை வலியுறுத்தியுள்ளார். கடுமையான பணிச்சுமை மற்றும் மிக குறைந்த தொடக்க சம்பளம் காரணமாகவே உள்ளூர் தாதியர்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்கின்றனர் என்றார் அவர். தற்போதைய மருத்துவமனைகளில் தாதியர் மற்றும் நோயாளிகளுக்கு இடையிலான விகிதம் 1:10 எனும் அபாயகரமான அளவில் உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
தற்போது சுகாதார அமைச்சு 15,000 தாதியர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. இப்பிரச்சனையை தீர்க்க தாதியர்களின் தொழில் நிர்வாகத்தை பொது சேவை துறையிடமிருந்து பிரித்து தனியாக ஒரு சுகாதார சேவை ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வெளிநாட்டு தாதியர்கள் உள்ளூர் ஊழியர்களுக்கு ஒரு துணையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை முழுமையாக இடமாற்றம் செய்பவர்களாக இருக்கக்கூடாது என்று அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்தோனேசிய தொழிலாளர்களை தாதியர் வேலைக்கு எடுப்பது பற்றி மலேசியா தீவிரமாக யோசித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் முன்னதாக கூறியிருந்தார். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். மலேசியா மற்றும் தாய்லாந்து இடையே ஏற்பட்டுள்ள திடீர் இறால் இறக்குமதி தடை காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கருப்பு புலி இறால் மற்றும் பசிபிக் வெள்ளை இறால் உள்ளிட்ட தாய்லாந்தின் 5 முக்கிய இறால் வகைகளுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் மலேசியா தற்காலிக தடை விதித்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மீன்வள பொருட்களின் உயிரியல் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை என மலேசியா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் தாய்லாந்தோ இந்த முடிவை எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருதரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மலேசியாவுக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பான WTO மற்றும் ஆசியான் அமைப்பிடம் புகார் அளிக்க தயாராக இருப்பதாக தாய்லாந்து அரசாங்க பேச்சாளர் எச்சரித்துள்ளார். இந்த தடையால் மாதத்திற்கு சுமார் 400 டன் இறால்கள் தேக்கமடைந்துள்ளதால் தாய்லாந்து பிரதமர் அனுதின் சான்விராக்குள் 13 அவசர நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். குறிப்பாக இந்த உபரி இறால்களை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யவும் உள்நாட்டு விற்பனையை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டு வருகிறது. மலேசிய படைப்பாளிகளை உங்கள் திறனை உலக அரங்கில் காட்டிட ஒரு அரிய வாய்ப்பு. வணக்கம் மேக்ஸ் OTT தளம் வழங்கும் குறும்படம் போட்டி 2026. இளம் இயக்குனர்கள், படைப்பாளிகள், கலைஞர்கள், தொழில்நுட்பர்கள் என அனைவருக்குமான பொன்னான களம். கவரும் வகையில் கதை சொல்லும் திறமை இருக்கிறதா? உங்கள் கற்பனையை திரையில் காட்ட தயாரா? சிறந்த படைப்புக்கு ரொக்க பரிசு காத்திருக்கிறது. முதல் பரிசு 10,000 ரிங்கேட், 2ஆம் பரிசு 6,000 ரிங்கேட், 3ஆம் பரிசு 4,000 ரிங்கேட், ஆறுதல் பரிசு 500 ரிங்கேட். மலேசிய படைப்பாளிகள் மற்றும் கலைஞர்களின் திறமைகளை உலகம் காணட்டும். பதிவுக்கான இறுதி நாள் ஜூன் 25. இப்போதே பதிவு செய்யுங்கள். உங்கள் கதை உலகத் திரையில் வெற்றி கதையாக மாறலாம். வணக்கம் மேக்ஸ், திறமைகளை இணைக்கும் ஒரு புதிய தளம். இது ஒரு போட்டி மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை படைப்பாளிகளுக்கான ஒரு தேடல். பதிவுக்கு திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்யுங்கள். மியான்மர் பிரஜை ஒருவருக்கு நீல நிற மைகாட் அடையாள அட்டை வழங்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் வீடியோ குறித்து புத்ராஜயா போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜூன் 5ஆம் தேதி இது தொடர்பாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் முதல் கட்ட விசாரணையை தொடங்கினர். இதில் நாம் ஹமாட் எனும் Facebook கணக்கில் பதிவிடப்பட்ட அந்த வீடியோ 3ஆம் தரப்பினரால் பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் வீடியோவை ஆய்வு செய்ததில் மியான்மர் பிரஜையிடம் மைகாட் இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த எந்த ஒரு அடையாள ஆவணமோ அல்லது மைகாட் அட்டையோ அதில் காண்பிக்கப்படவில்லை என புத்ராஜயா மாவட்ட போலீஸ் கூறியது. என்றாலும் உண்மையை அறிய இந்த விவகாரம் தேசிய பதிவிலாக்காவான JPNக்கு அனுப்பப்பட்டுள்ளது.
பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமற்ற மற்றும் சரிபார்க்கப்படாத இத்தகைய போலி தகவல்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். அரசாங்க ஊழியரா நீங்கள்? கடனுதவி வேண்டுமா? கவலை வேண்டாம். உங்கள் பண தேவையை தீர்க்க காத்திருக்கிறது அரசாங்கத்தின் முழு அங்கீகாரம் பெற்ற நிதி நிறுவனம் அங்கதான் ஜாதி டீரி. எளிய முறையில் குறுகிய காலத்தில் உங்களின் கடனுதவி அங்கீகரிக்கப்படும். உடனே திரையில் காணும் QR கோட்டை ஸ்கேன் செய்து மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இது ஒரு சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. கெட்டா சுங்கை பட்டாணி அருகே ஜலான் குவாலா கட்டில் சாலையில் நேற்று நிகழ்ந்த மிக கொடூரமான சாலை விபத்தில் 1 மாத பிஞ்சு குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்று காலை தான் பினாங்கிலிருந்து புத்தம் புதிய புரோட்டான் X50 SUV காரை மகிழ்ச்சியுடன் எடுத்துக்கொண்டு குடும்பத்தினர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவர்களின் கார் எதிரே வந்த 10 டன் மண் லாரியுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. மோதிய வேகத்தில் கார் நொறுங்கியது. இதில் காரில் பயணித்த கணவன், மனைவி, அவர்களின் 1 மாத பெண் குழந்தை மற்றும் மற்றொரு பெண் உறவினர் உள்ளிட்ட 6 பேர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றொரு சிறுமி காயங்களுடன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார். லாரி ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். உயிரிழந்த 6 பேரின் உடல்களும் சவ பரிசோதனைக்காக சுங்கைப்பட்டாணி சுல்தான் அப்துல் ஹாலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. புதிய கார் வாங்கிய சில மணி நேரத்திலேயே ஒரு குடும்பமே பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.